இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. ஆதிசங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் 8வது பகுதியாக இன்று நாம் அவருடைய சீடர் பத்மபாதரை பற்றி இன்னும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பத்மபாதர் சின்ன வயசில் அவரோட பேர் சனந்தனா. அவர் ஆதிசங்கரரோட சீடராக ஆனதுக்கப்புறம் அவரோட பேர் பத்மபாதர்னு ஆச்சு. இப்போ பத்மபாதர் ஒரு சமயம் ஆதிசங்கரரை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றுறார். அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆதிசங்கரர் ஒரு நதிக்கு அருகில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது ஒரு காப்பாளிகன் அவரை நோக்கி பைரவருக்கு ஆதிசங்கரரை நரபலி கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்கான். ஆதிசங்கரருக்கு அது தெரியல, ஏன்னா அவர் தியானத்தில் இருந்ததுனால கவனிக்கலை. அப்போ அந்த காபாலிகன் தலையை வெட்டுறதுக்கு வாளை தூக்கிட்டான். அந்த சமயத்தில் பத்மபாதர் அதை குறிப்பால் உணர்ந்துண்டு ஆதிசங்கரர் காப்பாற்றினதாக நமக்கு விவரங்கள் கிடைக்கிது. ஆதிசங்கரர் நரசிம்ம ரூபத்தில் காப்பாற்றினதாக நமக்கு தெரிய வருது. அப்போ பத்மபாதருக்கும் நரசிம்மருக்கும் என்ன கனெக்ஷன்? அவர் என்ன நரசிம்ம பக்தரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் பதிலாக இந்த கதை. பத்மபாதர் சின்ன வயசில் இருந்தபோதே அஹோபிலம் அப்படிங்கிற ஊரில் நரசிம்மரை குறித்து தபஸ் பண்ணுறார். அப்போ அந்த பகுதியில் இருந்த ஒரு வேடன் இந்த பையன்கிட்ட கேட்குறான், நீ யாரை குறித்து தபஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் உனக்கு சொன்னால் கூட புரியாது, ஏன்னா நான் தபஸ் பண்ணுற அவரோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உடல் மனிதன், தலை சிங்கம், அந்த மாதிரி இருக்கும்ப்பா, நீ உனக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த காட்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தபஸை பண்ணிட்டுருக்கான் அந்த பையன். அப்போ இந்த வேடன் எப்படியாவது அந்த மிருகத்தை, அவனுக்கு தெரியல இது என்ன அப்படிங்கிறது புரியல, அவன் சொன்னதை வச்சுட்டு உடல் மனித உடல், தலை மாத்திரம் சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அது மாத்திரம் அவனுக்கு பதியறது. நரஹரி நரஹரி நரஹரின்னு சொல்லிட்டு அவன் தேட ஆரம்பிச்சுடுறான். அதோடு இல்லாமல் அது கிடைக்கல அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிட்டுருவேன் அப்படின்னு அது ஒரு வெறித்தனமான ஒரு பக்தியும் ஒரு ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ்டாக நம்ம இங்கிலீஷில் சொல்லுவேன் ஒருமுக பக்தி. இப்போ அந்த மாதிரி அவன் தேடும்போது சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுறது. அந்த அவன் தேடின மிருகம் கிடைக்கல. சரி, இனிமேல் நம்ம உயிரை விட வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கயிறு எடுத்து தான் உயிரை மாய்ச்சிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறான். அந்த சமயத்தில் நரசிம்ம சுவாமி இவனுக்கு தரிசனம் கொடுக்குறார். கொடுத்துட்டு இவனோட பக்தியோட ஒரு பரிசு அது, அதனால் அவனுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. எந்த கயிறில் அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சானோ அந்த கயத்துலேயே அவரை கட்டி இழுத்துன்னு பத்மபாதர்கிட்ட காமிக்கிறான். நீ சொன்னியே அந்த மிருகம் பாரு, நான் கொண்டுட்டேன் அப்படின்னு. பத்மபாதர் கயிறை மட்டும் பார்க்குறார். அவர் கயிறு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, கயத்தோடு கட்டிருக்கிற மிருகம் கண்ணுக்கு தெரியல. நீ என்னப்பா கயிறை காமிச்சிட்டு இதுதான் பாருங்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான் அந்த வேடன். இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு உடனே அசரீரியா பத்மபாதருக்கு இந்த குரல் கேட்குறது. நீ தபஸ் நிறையா பண்ணியிருக்க, ஆனால் இந்த வேடன் பண்ணின மாதிரி ஒருமுக பக்தி
ரொம்ப நிறையா பேர் பண்ணி கூட இந்த அளவு ஒருமுகமாக யாரும் பக்தி பண்ணலை. ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீ உனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் நீ என்னை கூப்பிடும்போது நான் உனக்கு வந்து உதவி செய்வேன் அப்படின்னு வந்து நரசிம்ம சுவாமி இந்த பையனுக்கு, அதாவது இந்த சனந்தனாங்கிற பையனுக்கு நரசிம்ம சுவாமி சொன்னதா இந்த கதை இங்கே முடியறது. இப்போ அதனால் பத்மபாதர் வந்து அவருக்கு நரசிம்ம சுவாமியோட அருள் இருந்ததுனால ஆதிசங்கரரை இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறார். இதை தொடர்ந்து நம்ம ஆதிசங்கரரோட வாழ்க்கை வரலாற்றில் அவர் இயற்றிய இன்னும் சில ஸ்தோத்திரங்கள், அப்புறம் அவர் கோவிலுக்காக ஆற்றிய பணிகள், அதை பற்றிலாம் நம்ம விரிவாக அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.